குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி பற்றின பல விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஜீவன் மித்ரா உமன் அண்ட் ஃபெர்டிலிட்டி கேர்லேருந்து ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரம்யா வந்திருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்ஃபெர்டிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா பல பேர் வந்துட்டு ரொம்ப வருஷம் தாழ்ந்த பிறகு 25 இயர்ஸில் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நம்ம குழந்தை கிடைக்கலன்னா என்ன கொஞ்ச நாள் தள்ளி போடலாம்னு சொல்லிட்டு 30-35 சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. ஸோ தள்ளி போட்டுகிட்டே போகிறதுனால அந்த ஏஜ் ஃபேக்டர்னாலே இன்ஃபெர்டிலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாமா? ஓகே, நீங்கள் கேட்டிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் இந்த காலத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப சீக்கிரம் மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அந்த சைல்டு மேரேஜஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேரியர் ஓரியன்டாக இருக்காங்க. கேரியர் ஓரியன்டானா நான் பிஹெச்டி முடிக்கணும் அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே லேடிஸே நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ கேரியர் இம்பார்ட்டன்ட் தான், பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு லேடிஸ்க்கும் வந்து ஏஜ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ஸ்க்கும் ஏஜ் இம்பார்ட்டன்ட், பட் லேடிஸ் சைட் வந்து அந்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒருத்தவங்களும் அந்த ஒவேரியன் ரிசர்வ்னு இருக்குது. ஏன்னா இப்போ லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட எக் நம்பர்ஸோட தான் பிறப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எக் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. ஸோ பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மந்த் பீரியட்ஸ் ஆக 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 அந்த எக்ஸ் கம்மியாகிக்கிட்டே வரும். அப்படி இருக்கும்போது 35 இயர்ஸ்க்கு மேலே அந்த இருக்கிற அந்த எக் ரிசர்வ் வந்து எல்லாருக்குமே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ எக் ரிசர்வ் கம்மியாகும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் நேச்சுரலாகவோ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி சக்ஸஸ் ரேட் கம்மியாகும். செகண்ட் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் எக் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறதுனால அபார்ஷன் ரேட்ஸ் அது அந்த அனாமலஸ் பேபிஸ் இதெல்லாமும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கேரியர் ஒரு சைடு இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பேபியை ஒரு 32-33 இயர்ஸில் பிளான் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேபி செகண்ட் பேபி கேப்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கும் அந்த ஒவேரியன் ரிசர்வ் மாறுபடும். இப்போ 35 இயர்ஸில் 2 லேடிஸ் இருக்காங்கன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் உடம்பு இருக்கணும்னு கிடையாது. சில பேருக்கு 35 இயர்ஸில் கூட எக்ஸ் குட்டாக இருக்கும், பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓவரிஸ் வீக்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கல்யாணம் ஆகி இப்போ மேரேஜ் ஆகிட்டு ப்ரெக்னென்சி போஸ்ட்பான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து உங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு ரஃபாக அப்ராக்சிமேட்டாக பார்த்துட்டு உங்கள் கேரியர் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, குழந்தை பிறப்பு குழந்தை இன்மைக்கு வந்துட்டு வயது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் மேம். எனக்கு 23 வயசு ஆகுது மேம். இது கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் பேபி இல்லை மேம். அதனால தான் சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நார்மலாக தான் மேம் இருக்குது எல்லாமே. ஓகேவா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ரம்யா இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா, உங்கள் பீரியட்ஸ் எப்படி இருக்குது? ரெகுலராக வருதுங்களா? மேம் இர்ரெகுலராக இருந்தது மேம். இப்போ 6 மந்த்தாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம் மேம். இப்போ கொஞ்சம் ரெகுலர் ஆயிடுச்சு. அந்த இர்ரெகுலராக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாங்கள் ஸ்கேனில் எதுவும் பிசிஓ ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்களா? ஆமாம் மேம் பிசிஓ இருக்குன்னாங்க. வெயிட் கம்மி பண்ண சொன்னாங்க மேம். இப்போ 54 kg இருந்தோம் மேம். 65 இருந்தது, இப்போ 54 10 kg கம்மி பண்ணியாச்சு மேம். ஓகே, இப்போ ஐயுஐ பண்ணாங்க, நார்மலாக இருக்கு. ஆனால் வந்து எல்லாமே நார்மலாக தான் இருந்தது மேம். ஆனால் சரி உள்ளார போல அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். இல்லம்மா, உங்களோட டியூப்ஸ்லாம் செக் பண்ணிருக்காங்களா? அந்த கருக்குழாய்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்க்கு எதுவும் டெஸ்டிங்? அந்த டெஸ்டும் எடுத்தாச்சு மேம். ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் எடுத்தாங்களா? எடுத்தாச்சு மேம். நல்லா இருக்கு சொன்னாங்களா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மேம். எல்லாமே நார்மலா இருக்கு மேம். ஐயுஐ பண்ணும்போது அந்த ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. கேன்லேஷன் டிலே அப்படின்னு நீங்க சொல்றது வந்து டிஃபிகல்ட் ஐயுஐன்னு சொல்லியிருக்காங்க. அது மேஜர் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் சைக்கிள் போகும்போது பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேவே அது கொஞ்சம் உங்கள் சர்வைக்கல் ஆஸ் டைலேட் அந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்த தடவை பண்ணும்போது அந்த ஐயுஐ டிஃபிகல்ட்டி ஒன்றும் மேஜர் ப்ராப்ளமாக இருக்காது. பட் இப்போ நீங்கள் கேட்டிருக்க சொன்னாங்க ஐவிஎஸ் பண்ணணும், இது டிஃபிகல்ட்டா ஏதோ முடியலனா அப்படின்னாங்க மேம். அதான் உங்ககிட்ட கேட்கலாம். அவங்க ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம்ஸ் நார்மலாக இருக்குன்னாங்களாமா? செமன் அனாலிசிஸ் நார்மலா இருக்கு மேம். 60% மொட்டிலிட்டி இருக்கு அப்படின்னாங்க மேம். இப்போ ஐயுஐ எத்தனை தடவை பண்ணியிருக்கீங்க மேம்? 3 times பண்ணியாச்சு மேம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேன்லேஷன் டிலே அப்படின்னாங்க. செகண்ட் டைம் வந்து சரி இன்ஜெக்ட் ஆகல, இன்னொரு டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம் மேம். அப்பயும் ஃபெயிலியர் ஆச்சு மேம். ஓகேம்மா, இப்போ நான் தொடர்ச்சியாக நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன், நீங்கள் லைன் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இவங்க கேட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ப்ராப்ளம். இப்போ பிசிஓ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னாடிலாம் யாராவது ஒருத்தவங்க 2 பேருக்கு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
பாதி பேர் இல்லை ஆல்மோஸ்ட் 50-60% மேலே பீரியட்ஸ் இர்ரெகுலர் ப்ராப்ளம், பிசிஓ, இதுக்கு எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கிறது தான் காரணம். ஏன்னா யாருக்குமே உடல் உழைப்பு கிடையாது, வெயிட் அதிகமாக இருக்கிறது, ஃபுட் ஹேபிட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிஓ ரொம்ப ரொம்ப காமன். பிசிஓனா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அது ஏதோ பெரிய கட்டி ப்ராப்ளம், ஸோ ஆப்ரேஷன் பண்ணி லேப்ரோஸ்கோபி பண்ணி அந்த ட்ரில்லிங்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணால் சரியாயிடும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி வெளியில் ட்ரில்லிங் பண்ணிட்டு வந்து எங்கள் பிசிஓ ப்ராப்ளம் அப்பயே சரி பண்ணியாச்சு ட்ரில்லிங் பண்ணி, இப்போ திருப்பி பிசிஓ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பிசிஓனா என்னென்னா, அந்த கருமுட்டை பையில் ஓவரீஸ் என்னப்படும் அந்த கருமுட்டை பையில் சின்ன சின்ன நீர் கொப்பளை மாதிரி இருக்குது. ஸோ இது மேஜர் கட்டி ப்ராப்ளம் கிடையாது, ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம். அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நார்மல் பீரியட்ஸ் 28 டேஸ் இல்லை 30 டேஸ்க்கு வரவங்களுக்கு எவ்ரி 14th டே அந்த எக் டெவலப்மெண்ட் ஃபார்ம் ஆகி ரப்சர் ஆகும். இதுதான் நார்மல். ஸோ இவங்க அந்த பிசிஓ ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எக்ஸ் நிறைய ஓவரீஸில் இருக்கே தவிர அது ப்ராப்பராக அந்த கரெக்டான டைமில் டெவலப் ஆகாது, ரப்சர் ஆகாது. ஸோ எக் டெவலப் ஆகி ரப்சர் ஆனால் தானே ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் சேர்ந்து இருக்கும்போது சக்ஸஸ் ஆகும். இவங்களுக்கு வந்து எப்பயாவது ஒரு தடவை, எப்போன்னு சொல்ல முடியாது, எப்பயாவது ஒரு தடவை எக் ரப்சர் ஆகலாம், இல்லை எக்கே ரப்சர் ஆகாமல் கூட பீரியட்ஸ் வந்துட்டுருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணியிருக்க மாதிரி இப்போ அந்த காலர் பேசின மாதிரி வெயிட் ரிடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ வெயிட் ரிடக்ஷன்லேயே எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸு வெயிட் ரிடக்ஷன் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லி அவங்க டயட்லேருந்து அவங்க எக்ஸசைஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணி சொல்லும்போது இதுலேயே ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் 3 to 4 months சக்ஸஸ் ஆனவங்க எத்தனோ பேர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிசிஓ இருக்கவங்க நான் லேப்ரோஸ்கோபி பண்ணி ட்ரில்லிங் பண்ணுறேன், இதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னென்னலாம் பண்ணணுன்றதை தெரிஞ்சு பிசிஓ ப்ராப்ளமை இது ஸ்லோவாக தான் கம்மியாகும், ஒரே நாளில் கம்மி பண்ண முடியாது. செகண்ட் வந்து பிசிஓ ப்ராப்ளம்க்கு எடுத்தோடனே ஐவிஎஃப், ஐயுஐ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது, அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வெயிட் குறையணும், அதுக்கப்புறம் சிம்பிள் ஒவிலேஷன் இண்டக்ஷன்ற ட்ரக்ஸ்லேயே ஒரு 3 to 6 months வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ண மாதிரி டியூபல் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கேட்ட காலர் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி 3 தடவை ஐயுஐயும் ட்ரை பண்ணி அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு போது அடுத்தது அவங்களுக்கு அவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ண மாதிரி ஐவிஎஃப்லேயே ஐசிஎஸ்ஐன்ற ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க ஏஜ் கம்மியாக இருக்குது, வேறு எதுவும் மேஜர் காம்ப்ளிகேஷன் இல்லம்போது நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் மோர் தேன் 70 to 80% வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் பூர்ணிமாங்க, நான் அவினாசிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே பூர்ணிமா, உங்களோட வயது, உங்களோட கேள்வியை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ரம்யா இருக்காங்க, பேசலாம். சரிங்க, என்னோட ஏஜ் 24 ஆச்சுங்க. ஓகேம்மா, சொல்லுங்கள் பூர்ணிமா. கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது? 10 years ஆச்சு மேம். ஓகேம்மா, சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம்? இது வரைக்கும் எதுவும் எவாலுவேஷன் போயிருக்கீங்களா? டியூப்ஸ் எப்படி இருக்குது? பீரியட்ஸ் ரெகுலரா? எல்லாமே பார்த்தோம் மேம். ஃபர்ஸ்ட் ஒரு பேபி இருக்கான், ஒரு பையன் 8 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து நீங்கள் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆயிட்டீங்களா? நேச்சுரலாகவே ஆயிட்டேன். பேபி எப்படி நார்மல் டெலிவரியா சிசேரியனாம்மா? நார்மல் தாங்க மேம், நார்மல். சரி, இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் காப்பர்ட்டி அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? கருத்தடை சாதனம் எதுவும்? இல்லை மேம், அது போட்டதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகலன்ட்டு 1 monthலேயே ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, இப்போ எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க செகண்ட் பேபிக்கு? இப்போ பையன் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பேபி ஃபார்ம் ஆச்சு, அது வேண்டாம்னு சொல்லி அபார்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, அது எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணுறீங்க அடுத்த பேபி வேணும்னு? 4 years ட்ரை பண்ணுறேன் மேம், பட் கன்சீவே ஆகலை. சரிம்மா, இப்போ உங்களுக்கு மெயினாக வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நார்மலாக கன்சீவ் ஆகிட்டு செகண்ட் டைம் டெலிவரிக்கு அப்புறம் அடுத்த தடவை நீங்கள் கன்சீவ் ஆகாமல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது உங்களோட டியூப்ஸ் செக் பண்ணியிருக்கீங்களா? செக் பண்ண மேம், நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்எஸ்டி டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே பண்ணியிருக்காங்க, எல்லாமே நார்மல் தான் சொல்லியிருக்காங்க. சரிம்மா, ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் செமன் அனாலிசிஸ் நார்மல் சொல்லியிருக்காங்க. பீரியட்ஸ் ரெகுலர் இல்லையா? ஆமாங்க மேம், எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. ஓகேம்மா, இப்போ நீங்கள் அடுத்து வந்து ஐயுஐன்ற சின்ன ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் சாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுத்து உங்களோட எக் டெவலப்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த டைமில் உங்கள் ஹஸ்பண்ட் சாம்பிளை எடுத்து வாஷ் பண்ணி உங்கள் யூட்ரஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் சக்ஸஸ் ரேட்ஸ் நல்லாயிருக்கும். உங்கள் ஏஜ் இப்போ 27ஆ? 24 மேம். 24. சரிம்மா, உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த அடுத்த ஒரு 3-4 ஐயுஐ சைக்கிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் நீங்க எங்க கால் பண்றீங்க? மேடம், கடலூர்ல இருந்து கால் பண்றோம். என் பேர் கலாவதி. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ரம்யா இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க கலா. ஹலோ மேடம், என் வயசு 27 மேடம். ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் ஒரு பையன் நல்லா தான் மேடம் பிறந்தான். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஆச்சு. அது 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஸ்கேன்லாம் ஒன்றும் சொல்லலை.
நல்லா இருக்கான்னாங்க. அந்த 6 மாசத்துல போய் ஸ்கேன் பண்ணும்போது இந்த பின்னாடி மண்டை வளரவே இல்ல. ஒரு கட்டி மாதிரி வந்து புரியுது நீங்க சொல்றது. குழந்தை இருக்கக்கூடாது, அதை எடுத்துடணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேம்மா. அதை அபோர்ஷன் பண்ணிட்டு ஆனா மறுபடி வந்து டாக்டர் நாங்க கன்சல்ட் பண்ணல. அது எங்க தப்பு தான் மேடம். கன்சல்ட் பண்ணாம திரும்பியும் கன்சீவ் ஆயிட்டேன். திரும்பியும் அதே மாதிரி தான் குழந்தை தான் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இருக்கேன். அந்த மஞ்ச மாத்திரைன்ட்டு ஒரு 60 நாள் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா நாங்க டாக்டர் கிட்ட போல. பயமா இருக்குது போயிட்டு திரும்ப கன்சீவ் ஆகிறதுக்கு மேடம். ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் பேபி நார்மலா இருக்காங்க இல்லையா? நார்மலா இருக்காங்க. நீங்க 2 பேரும் ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணிட்டீங்களா சொந்தத்துல? அப்படிலாம் இல்ல மேடம், நான் வேற அவரு வேற. சரிம்மா. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுக்கணும். அப்படின்னா என்னென்னா, அதாவது குழந்தைக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தது, ஸோ அந்த ப்ராப்ளம் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு எத்தனை பர்சன்டேஜ், ஸோ அது வந்து உங்களுக்கு 50%, யார்கிட்டேருந்து அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, இல்லை ரேண்டமாக வந்த ப்ராப்ளமா, அந்த மாதிரின்றதை செக் பண்ணி ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் போகும்போது அவங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு, ஸோ 25% ரிஸ்க் இருக்குது, இல்லை 50% ரிஸ்க் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் போயிட்டு அதுக்கப்புறமா சப்போஸ் ரிஸ்க் கம்மி தான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அடுத்து ப்ராப்பராக ப்ரீ கன்செப்ஷனலாகவே சில வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகி 3 மந்த்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு பேபியை செக் பண்ணக்கூடிய எல்லா வசதியும் இருக்குது. ஸோ நீங்கள் 6 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனட்டிக் கன்சல்டேஷன் எடுக்கணுமா நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்குமா சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் ரம்யா வந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏஜ் ஃபேக்டர், கொஞ்சம் வயதாயிட்ட பிறகு அவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு செட் ஆஃப் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணமாகி ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஒரு 3 பீரியட்ஸ் வந்தோடனே இன்னும் நம்ம இன்னும் கன்சீவ் ஆகலாம், நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு சொசைட்டியில் இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம், இன்னொரு அவங்களோட ஆன்சைட்டி காரணமாக நிறைய விதமான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸை நோக்கி பல பேர் போயிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா டாக்டர்? இதுவும் ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரியோட ப்ராப்ளமும் இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு 3 மந்த்ஸ்லேயே ரொம்ப டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ்ட் ஆகி ரொம்ப எனக்கு அடுத்த மாதமே கன்சீவ் ஆகணும் அப்படின்னு வரவங்களும் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆங்ஸைட்டி நார்மல் தான். ஏன்னா கேள்வி எல்லாரும் கேட்பாங்க, ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேருந்து இவங்க வீட்டு சைடில். ஸோ அதுக்காக ஓவர் ஆங்ஷியஸாக ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகி 6 மந்த்ஸில் ஒரு பேசிக் எவாலுவேஷன் போகலாம். பேசிக் எவாலுவேஷன்னா இவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா, அந்த எக் டெவலப்மெண்ட் கரெக்டாக வருதா, ஸோ ஹஸ்பண்ட் சிமெண்ட் டெஸ்ட், இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் மட்டும் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். சப்போஸ் இதில் எதுவும் மேஜராக ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக எடுக்க வேண்டியதான். மற்றபடி ஏஜ் ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே போனாலோ, இல்லை வந்து ஆப்வியஸாக பீரியட்ஸ் இர்ரெகுலர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்பெர்மில் சிவியர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கும் போதோ, இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் சில பேர் சின்ன வயசுலேயே வந்து கேன்சர் கீமோதெரப்பி எடுத்திருப்பாங்க, இல்லை சின்ன வயசுலேயே வந்து டிபி ப்ராப்ளம் சொல்லிட்டு மேஜர் அப்டாமினல் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து டியூப்பில் ப்ராப்ளம் இருக்கிறது, இல்லை அந்த எக் கம்மியாகிறது, ஸ்பெர்ம் கம்மியாகிற ப்ராப்ளம்லாம் அதிகம். ஸோ இந்த மாதிரியான இருக்க ஸ்பெஷல் சப் குரூப் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிக்க வேண்டியதான். மற்றபடி ஒரு பேசிக் வேல்யூவேஷன் 6 மந்த்ஸ்லையும் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து 1 இயர்லையும் பண்ணுறது ரீசனபிள். முன்னாடிலாம் 1 இயர்க்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டேன்னு சொல்லுவோம். ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் 6 மந்த்ஸ்லன்னு சொல்லுவோம். பட் இப்போ ஆங்ஸைட்டி லெவல் அதிகமானதுனால ஸோ நான் இன்வேசிவ் டெஸ்டிங் மட்டும் 6 மந்த்ஸ் கழித்து ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து சீக்கிரம் ஐவிஎஃப் இப்போ நிறைய பேர் எனக்கு இந்த மாதம் ஐவிஎஃப் பண்ணுங்கன்னே வராங்க. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஏதாவது டியூப்பில் பைலேட்ரல் டியூபல் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்பெர்மில் சிவியர் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரினா ஆப்வியஸாக நீங்கள் ஐவிஎஃப் தான் போகணும். அது கல்யாணம் ஆகி 6 மந்த்ஸாக இருந்தாலும் சரி, 2 இயர்ஸாக இருந்தாலும் சரி. பட் மற்றபடி எல்லாமே நார்மலாக இருக்குது அன்எக்ஸ்பிளைன்டுன்னும் போது அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணுறது, வேறு எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லைனா. ஏன்னா சில பேருக்கு ஏஜ் வந்து 35க்கு மேலே இருக்கும், இல்லை சில பேருக்கு ஏஜ் கம்மியாக இருந்தால் கூட அந்த ஏஎம்ஹெச்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது அவங்க ஓவரீஸ் எப்படி இருக்குது, அந்த எக் ரிசர்வ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, அது கம்மியாக இருக்குன்னு போது சீக்கிரமாகவே அவங்களாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மற்றபடி உங்கள் ஓவேரியன் ரிசர்வ் நல்லா இருக்குது, மற்றபடி மேஜர் இஷ்யூ எதுவும் இல்லைன்னா ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் சின்ன ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஐவிஎஃப் எதுக்கு நான் வந்து உடனே பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, ஐவிஎஃப் வந்து 100% சக்ஸஸ் ரேட் எங்கேயுமே கிடையாது. ஸோ த சக்ஸஸ் ரேட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டர் அண்ட் த கப்பிள். ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா 20 to 30% கொடுக்குற சென்டர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70 to 80% வருது. ஸோ 10 பேரில் 3 பேர்லேருந்து 7 பேர் வரைக்கும் தான் கன்சீவ் ஆகுறாங்க.
மீதி ஒரு 2-3 பேருக்கு நெகட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 23 இயர்ஸ் கல்யாணம் ஆகி ஒரு 4 monthsலேயே ஐவிஎஃப் பண்ணி இந்த மாதமே எனக்கு ப்ரெக்னென்சி வேணும் அப்படின்னு வராங்க. சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சு, அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா ஐவிஎஃப்ன்றது ஃபினான்ஷியலாகவும் அவங்க மென்டலாகவும் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்து ஏற்கனவே அவங்க ஓவர் ஆங்ஷியஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய பேர் டிப்ரெஷன் போகிறாங்க. ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஐவிஎஃப் ஃபெயிலியரே ஒரு சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மென்டல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்க டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்து ஐவிஎஃப் தான் எண்டுன்றது கிடையாது அப்படின்னு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து சின்ன சின்ன மெடிசன்ஸ்லேயே நிறைய பேர் ஐவிஎஃப் ஃபெயிலியர் வெளியிலேருந்து வர பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட கன்சீவ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம், நான் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேங்க மேம். ஓகேம்மா, உங்கள் பெயர்? கல்பனாங்க மேம். ஓகே கல்பனா, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ரம்யா இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க கல்பனா. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி வந்து 7 years ஆச்சுங்க மேம். ஓகே கல்பனா. பையன் இருக்கான். ஓகே. ஆனால் செகண்ட் பேபி ஆகலை. ஒரு 3 years ட்ரை பண்ணுறோம், ஆனால் ஆக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளமாக இருக்கும் மேம்? ஃபர்ஸ்ட் பேபி நேச்சுரலாமா கன்சீவ் ஆனது? நேச்சுரல் தாங்க மேம். ஓகே. இப்போ அடுத்தது காப்பர்ட்டி அந்த மாதிரி எதுவும் போட்டிருந்தீங்களா? இல்லைங்க மேம், அதில் எதுவும் யூஸ் பண்ணலைங்க. சரி, இப்போ டியூப் டெஸ்டிங் எதுவும் ஆரம்பிச்சிங்களா ட்ரீட்மெண்ட்டுக்கு செக் பண்ணி பார்க்கறதுக்கு? இல்லை, ஒன்றும் பண்ணலைங்க மேம். அதான் சரி, நாங்களே நார்மலாக ஆயிரும்னு பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் ஆகலை. அதான் ஓகேம்மா. இப்போ நீங்கள் 3 years ட்ரை பண்ணியிருக்கீங்க செகண்ட் பேபிக்குன்னும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் டியூபல் இவாலுவேஷன் பண்ணணும். ஸோ ஹெச்எஸ்ஜியோ லேப்ரோஸ்கோப்பியோ உங்களோட மற்ற கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அந்த மாதிரி பண்ணி டியூபல் இவாலுவேஷன் செக் பண்ணுறதாமா உங்களோட மெயின் இது ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இன்ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் நிறைய கேள்விகள் இருந்துச்சுன்னா 0444969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், இப்போ இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பேசும்போது ஏஜ் ஃபேக்டர் கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க வந்துட்டு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு ரொம்ப ஏஜ் தள்ளி போயிட்ட பிறகு அவங்க ட்ரீட்மெண்ட்காக வராங்க. இதை தாண்டி உண்மையிலேயே அவங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்போ அவங்களுக்கு ஒரு சைன் இருக்கும்ல, இந்த நேரத்தில் நமக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு டாக்டர் அணுகக்கூடிய தருணம் எதுவாக இருக்கும்? ஸோ அவங்க பேசிக் இன்ஃபர்டிலிட்டி ஒர்க் அப் முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ டியூபல் ப்ராப்ளம்னா 2 சைடும் டியூப் பிளாக் லேப்ரோஸ்கோப்பியில் சொல்லிட்டாங்க. நீங்கள் பேசிக் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் அவங்க லேப்ரோஸ்கோப்பியில் 2 சைடும் டியூப் அடைப்பாக இருக்குன்ட்டாங்கன்னா அப்போ வேறு வழி கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டியூபல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 90% கரெக்ஷன் பண்ண முடியாது. கரெக்ஷன் பண்ணாலும் சக்ஸஸ் ரேட் இருக்காது. ஸோ எக்ஸப்ட் ஃபியூ கேசஸ் மோஸ்ட் ஆஃப் த டியூபல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து டிலே பண்ணாமல் டேரெக்டாக அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் போகணும். அதே மாதிரி ஸ்பெர்ம் செமென் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவியர் ஸ்பெர்ம் ப்ராப்ளம், இல்லை உயிரணுக்களே இல்லை ஏசூஸ்பெர்மியா டெஸ்டிஸ்லேருந்து தான் ஸ்பெர்ம்ஸ் எடுக்கிறோம், இல்லை சிவியர் மொட்டிலிட்டி ப்ராப்ளம், இல்லை சிவியர் கவுண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் சிவியராக ஸ்பெர்ம்ஸில் இருந்தாலும் டேரெக்டாக ஐவிஎஃப்ல இக்ஸி ட்ரீட்மெண்ட் தான் போகணும். ஸோ சில டைம்ஸ் மெடிசன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஹார்மோன் சப்ளிமெண்டேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம், பட் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு கிடையாது. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ அவங்களோட ஏஎம்ஹெச் டெஸ்டிங் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணுறோம், அவங்களோட எக் ரிசர்வ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அப்பயும் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் போகிறது தான் பெட்டர். இது இல்லாமல் ஏஜ் மோர் தேன் 35 இயர்ஸ்னாலும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் போகணும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா கரெக்ட் டைமுக்கு பேஷண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். ரொம்ப சீக்கிரமாக போனாலும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு, ரொம்ப லேட்டாக போனாலும் எக் ரிசர்வ் கம்மியாயிடுச்சுன்னா அதுவும் பிரச்சனை, சக்ஸஸ் ரேட் ட்ராப் ஆகும். ஸோ கரெக்டான டைமுக்கு அதுவும் கரெக்டான சென்டருக்கு போகணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துடுச்சு, எல்லாருமே பண்ணுறாங்க, பட் சக்ஸஸ் ரேட் எவ்வளோன்றத இப்போ நான் பேசுறதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா அங்கே இருக்க பேஷண்ட்ஸை பார்க்கணும், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதில் எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆகுது, ஃபஸ்ட் டைமே ஆகுதா, எத்தனை தடவை செஞ்சு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது, செகண்ட் அவங்களாம் சேஃபாக டெலிவரி ஆகுறாங்களா, அபார்ஷன் ரேட்ஸ் எப்படி. ஸோ இது எல்லாமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்கூடாக நல்லா பார்த்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிவிட்டு ஐவிஎஃப் சென்டருக்கு போகணும். ஏன்னா போய் ஒரு டைமும் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி நாளைக்கு இவ்வளோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் இவ்வளோ எடுத்து நாளைக்கு நெகட்டிவ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். செகண்ட் வந்து அந்த சென்டரில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கா. ஸோ இப்போ உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு சென்டருக்கு போகிறீங்கன்னா அங்கே எல்லா அட்வான்ஸ்டும் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஐவிஎஃப்லேருந்து ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட்லேருந்து ஐஎம்எஸ்ஐ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஸோ எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோஸை ஃப்ரீசிங் ஆப்ஷனும் இருக்கான்றது ரொம்ப பார்க்கணும் நீங்கள். ஏன்னா ஒரு தடவையும் சும்மா ஐவிஎஃப் பண்ண முடியாது. நம்ம கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்க்கு 10x கிடைக்குதுன்னா அதில் ஒரு 4 or 5 இந்த தடவை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீதி எம்ப்ரியோஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிரும். சப்போஸ் இது ஃபர்ஸ்ட் பேபி அவங்க கன்சீவ் ஆனாலும் இல்லை ஆகலை ஃபெயிலியர் ஆச்சுன்னா பை பேட் லக் அப்படி ஆச்சுன்னா கூட 3 months கழிச்சு
அந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோஸை வச்சே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதிக காஸ்ட் இல்லாமல். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதான்னு பார்த்து கரெக்டான சென்டரை கரெக்டான டைமுக்கு போய் அப்ரோச் பண்ணும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில், ஏன்னா எல்லா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸுமே இப்போ நம்ம சென்னையிலே அவைலபிளாக இருக்குது. 90% மேலே ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமுக்குமே சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதனால் அன்னெசரி ஆங்ஸைட்டி தேவையில்லை, பட் ஒரு அவேர்னஸோட கரெக்ட் டைமுக்கு போகணும், அவ்வளோதான். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ மேடம், என்னோட பேர் அபி. அபி எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? குன்றத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகே அபி, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ சொல்லுங்க அபி. மேடம், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி இருக்கா. ஓகேப்பா. 3.5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. ஓகே சொல்லுங்க. இப்போ செகண்ட் கன்சீவா இருக்கேன், 2 months ஆகுது. ஓகேம்மா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிசேரியன் தான். ஓகே. இப்போ செக்கப்புக்கு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ரத்த கர்ப்பப்பை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, என்ன சொன்னாங்க? ரத்த கர்ப்பப்பை இருக்கு. ரத்த கர்ப்பப்பையா? ரத்த 2 கர்ப்பப்பை இருக்கு. ரெட்ட கர்ப்பப்பை. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் டெலிவரியாமா? இல்ல, சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க, அப்ப சொல்லல. ஓகே. எத்தனை மந்த்ல கரெக்டா பெயின் எப்ப வந்தது? டேட்டுக்கு வந்ததா இல்ல ரொம்ப ப்ரீடர்மா டெலிவரி ஆச்சா? இல்ல, டெலிவரி வந்துட்டு கொடுத்த டேட்ல தான் சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. பெயின் வராத சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. ஓகே சரி. இப்ப வந்து ரெட்ட கர்ப்பப்பைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. சரி, இப்ப ரெட்ட கர்ப்பப்பையிலே ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து செப்டேட் யூட்ரஸ் சொல்லுவோம், அதாவது வெளியில கர்ப்பப்பை ஷேப் நார்மலா இருக்கும், உள்ள மட்டும் தடுப்பு செவர் மாதிரி இருக்கும், அது ஒரு ப்ராப்ளம். இல்ல பைகார்னுவேட் யூட்ரஸ், அதாவது யூட்ரஸே 2ஆ பிளவுபட்ட மாதிரி இருக்கும். தேர்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா யூட்ரின் டைடெல்பிஸ்னு, அப்படியே யூட்ரஸே டூப்ளிகேட் ஆகி 2 யூட்ரஸா இருக்கும். உங்களுக்கு ஸ்கேன்ல என்ன ப்ராப்ளம்னு கொடுத்துருக்காங்கன்னு எதுவும் தெரியுமா? அது எதுவும் தெரியல மேடம். இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன்னா, ஃபர்ஸ்ட் சிசேரியன் பண்ணப்ப சொல்லல, ஸ்கேன் பண்ணிருக்கேன் பாப்பாக்கு நிறைய ஒரு 6-7 ஸ்கேன் பண்ணிருக்கேன், அப்ப சொல்லல, இப்ப சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்ப வந்துதான்மா தெரியுது, அப்ப தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொன்னாங்க. அதனால எதனா ப்ராப்ளம் வருமா மேடம்? இப்போ நான் கன்சீவா இருக்கேன், இதனால எதனா டெலிவரி எப்ப ப்ராப்ளம் வருங்களா இல்ல? இல்லம்மா, இது வந்து யூட்ரன் ப்ராப்ளம் எல்லாத்துலயுமே எல்லாருக்குமே பிரச்சனை வரும்னு கிடையாது. நிறைய யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, மைல்டு செப்டம் இருக்கவங்க, மைல்டு பைகான்வேட்லாம் நிறைய பேர் நார்மல் டெலிவரியோ இல்லை சிசேரியனோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த யூட்ரஸ்ல இருக்க ப்ராப்ளம் சிவியரா இருக்கும்போது தான் அபார்ஷன் அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் அதிகம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸாக்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அது எந்த சிவியாரிட்டியில் இருக்குன்னு பார்க்கணும். பட் எனிவே ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு டேர்ம் டெலிவரி ஆயிருக்குன்னும் போது ஒன்றும் பயப்படுறதுக்கு இருக்காது. மோஸ்ட் ப்ராப்ளி செகண்ட் டைமும் சிசேரியன் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சிசேரியன் போது கொஞ்சம் ரெஸ்ட்டில் பார்த்துக்கோங்க இனிஷியல் 4-5 months வரைக்கும். ஏன்னா அந்த சில சமயம் அந்த யூட்ரஸ் அப்நார்மாலிட்டி இருக்கும்போது அபார்ஷன் ரிஸ்க் வந்து கொஞ்சம் மைல்டாக ஹையாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர்னா எங்கேருந்து கால் பண்றீங்க? குட் மார்னிங் மேம், அமுதா திருவண்ணாமலையிலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேம்மா, தொடர்ந்து உங்களோட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ரம்யா இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க அமுதா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆகுது மேம். ஓகே, உங்க ஏஜ்மா? 31 years மேம். ஓகே, சொல்லுங்க. ப்ரெக்னென்ட் ஆகலன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணோம். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சப்சிரசல் ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. 2 இருக்குன்னு சொல்லிட்டு, ஃபண்டஸ்ல 1, லேட்டரல் சைடு 1. என்ன சைஸ்ல இருக்குன்னு இருக்காங்கம்மா? 4 centimeter 1 மேம், லேட்டரல் சைடு லெஃப்ட் லேட்டரல். ஃபண்டஸ்ல உள்ளது 2 centimeter சொல்லி இப்போ அப்டாமினல் மயோமெக்டமி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க மேம். 4 months ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணோம்னா எப்போ பண்ணலாம் மேம்? 6 months கழிச்சு பண்ணலாம்னாங்க. ஏதாவது ப்ராப்ளம் வருமா 6 months கழிச்சு பண்ணா? இல்லம்மா, இது வந்து நீங்க சப் சீரோசெல் ஃபைப்ராய்ட்னு சொல்லியிருக்கீங்க. சப் சீரோசெல்னா யூட்ரஸோட வெளி சைடு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 4 centimeters கீழே இருக்குன்னா ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் எனிவே 4 centimeters இருக்கிறதுனால பண்ணியிருக்காங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சப்சீரோசல் ஃபைப்ராய்டு ரிமூவ் பண்ணதுனால ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் வராது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு 3 to 4 months கழிச்சே ட்ரை பண்ணலாம், ஒன்றும் இஷ்யூஸ் வராது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இன்ஃபர்டிலிட்டி பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஜென்ரலைஸ்டாக இன்ஃபர்டிலிட்டி பற்றி ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ அவேர்னஸ் நிறைய ஆயிடுச்சு. வெரி ஃபியூ ஸ்மால் சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் தான் இன்னும் அவேர்னஸ் பத்தாமல் இருக்காங்க. ஓவர் ஆங்ஷியஸும் ஆகாமல் கொஞ்சம் கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் நல்லா விசாரித்து கரெக்டான இடத்துக்கு போங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட்ஸ் நல்லாயிருக்கும். இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக, ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக இனிமேல்ட்டு இருக்காது. ஏன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் எல்லாருக்குமே இப்போ அவைலபிள் ஆகிற இதில் இருக்குது. ஸோ கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் பிக் ட்ரீட்மெண்ட்னா கொஞ்சம் அதிகமாகிறதுனால கொஞ்சம் நல்ல இடத்துல போய் ஃபஸ்ட் டைமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி பார்த்து விசாரிச்சுட்டு போங்க.
ஓகே டாக்டர், இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக இன்ஃபர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். குறிப்பாக ஏஜ் ஃபேக்டர், அதிகப்படியாக ஏஜ் இருக்கும்போது ரொம்ப ஆன்சைட்டியோட போய் ட்ரீட்மெண்ட் அணுகிறதும், அதே போல் ஏஜ் ரொம்ப நாள் தள்ளி போடுறதும் ஒரு ஆபத்தான விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பார்த்துட்டு இருந்த பல பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ.